ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான விலாக் தான் பண்ண போறோம். ஆமாங்க. எப்ப பார்த்தாலும் அ டெக்னிக்கலி, எலக்ட்ரானிக்கலி அந்த மாரி ஆப்பிள் மேக்ஸேஃப் சார்ஜர், அதாவது ஐஃபோன் சார்ஜர் இல்ல அப்படின்னா ஏர்டேக் ஏதாவது ஆப்பிள பத்தி காட்டிட்டுருக்கேன். சரி நம்ம இன்னைக்கு ஈட்டபிள்ஸா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிளே வாங்குறதுக்கு வந்திருக்கேன். ஆமாங்க. இங்கே ஒரு ஆர்கானிக் ஷாப்பில் வந்திருக்கேன். ஹோல் ஃபுட்ஸுங்கிறது. இங்கே நிறைய ஆப்பிள் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் அண்ட் கேலா ஆப்பிள்ஸ் இருக்கும், க்ரீன் ஆப்பிள்ஸ் இருக்கும், சில இடங்களில் பிங்க் லேடி இருக்கும். பிங்க் லேடி என்னோடய ஃபேவரட் ஆப்பிள் அண்டு என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நம்ம ஊரில் அதை தேடி தேடி வாங்க மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஆப்பிள்ஸும் இருக்குது, சுகர் லெஸ்ஸாக இருக்கிற ஆப்பிள்ஸும் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் வி செலக்ட் அன் ஆப்பிள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நம்ம டாக்டர்ஸை விசிட் பண்ணுறத தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ராபப் கூட இருக்குது. ஆமாங்க, அது மாதிரி தான் இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நான் எதை பிக் பண்ணுறதுனே ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏன்னா ஆர்கானிக்காகவும் இருந்துச்சு, சில இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டேஸ்ட்டு மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸில் இருந்ததுனால பசங்களுக்கு ஆப்பிள்ஸ் ஒரே இதை கொடுத்தோன்னா அவங்களுக்கு பிடிக்காம போகும். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிராணி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மித்துன்னு சொல்லி க்ரீன் ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ஆப்பிளோட க்ரீன் ஆப்பிளில் சுகர் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் கேலா ஆப்பிள்ஸ் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். பிங்க் லேடி ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு ஆப்பிள் ஜூஸ் குடித்த மாதிரி இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸை நான் இங்கே பார்த்தேன். ஒன்று ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸு. ஸோ அதில் செலக்டிவாக நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யோசித்தேன். அதனால் இவ்வளோ வெரைட்டியாக அப்படிங்கிறது இருந்துச்சு. ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள்ஸ்லாம் சான்ஸே இல்லைங்க. அதுவும் ரொம்ப டெலிஷியஸாக ஏமியாக இருந்துச்சு. ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம பசங்களுக்கு ஒரே ஃபுட்டை கொடுக்கறதுக்கு பதிலாக அப்பப்போ கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொடுக்கும் போது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பசங்களும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் இன் அவர் ஹேண்ட். நம்மளோட எங்கள் ஜென்ரேஷன் நம்ம எதை சாப்பிட்றோமோ அதை நோக்கி தான் போவாங்க. இப்போ பீஸா பர்கர்னு சாப்பிட்டா அதை நோக்கி தான் போவாங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது. இங்கே நியூயார்க் ஆப்பிள்னு சொல்லி ஒரு பேக் இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது ஃபுல்லாக வச்சுருந்தாங்க.